ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ், நேச்சுரல் மெத்தட்ஸ் 2 இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நேச்சுரல் மெத்தட்ஸ் வந்து பார்ட் 1ல் சொல்லியாச்சு. ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் வந்து கன்வென்ஷனல் மெத்தட், மாடர்ன் மெத்தட்ஸ்னு 2 இருக்குது. கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் தான் நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அக்ரிகல்ச்சர்லேயும் ஹார்டிகல்ச்சர்லேயும். ஹார்டிகல்ச்சர்னால் என்ன? தோட்டம், வாழைக்காய் தோட்டம், அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தோட்ட வகைகளில் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லலாம். மாடர்ன் மெத்தட்ஸ் வந்து இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து பிளான்ட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறோம், அதுதான் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டிஷ்யூ கல்ச்சர்னே சொல்லலாம். அப்புறம் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் 3 இருக்குது. கட்டிங், கிராஃப்டிங், அப்புறம் லேயரிங். கட்டிங்னா வந்து ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சோம்னா அது ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்ந்துடும். அது ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங், லீஃப் கட்டிங்னு 3 இருக்குது. ரூட் கட்டிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து மேலஸ். ஸ்டெம் கட்டிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ், போகன்வில்லா. லீஃப் கட்டிங்க்கு வந்து ப்ரையோஃபைலமும் பெகோனியாவும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் இதில் ஸ்டெம் கட்டிங் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நம்ம வந்து சாயிலில் வச்சு நல்லா மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் உள்ள சாயிலில் வச்சோம்னா அது வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்ந்துடும். அடுத்தது வந்து கிராஃப்டிங். கிராஃப்டிங்கில் வந்து ஸ்டாக், சீசியான்னு வந்து 2 இன்வால்வ் ஆகுது. ஸ்டாக்குங்கிறது வந்து சாயிலோட வந்து அட்டாச் ஆகிருக்கிற பிளான்ட்டு. சீசியாங்கிறது வந்து தனியாக நம்ம சாயில் இல்லாமல், ரூட் இல்லாமல் இருக்கிற ஒரு பிளான்ட்டு. ரூட் இல்லாமல் எப்படி பிளான்ட் இருக்குன்னா அது ஸ்டெம்முன்னு கூட வச்சுக்கலாம். அது 2யும் ஜாயின் பண்ணி ஒரு புது பிளான்ட் கொண்டு வர்றது அதுதான் கிராஃப்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ், மேங்கோ, ஆப்பிள் இதெல்லாம் சொல்லலாம். கிராஃப்டிங்லேயே வந்து 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பட் கிராஃப்டிங். பட் கிராஃப்டிங்னா டீ ஷேப்டு இன்சர்ஷன். இந்த ஸ்டாக் இருக்கா, இந்த ஸ்டாக்குங்கிறது அந்த சாயிலோட இருக்கிற பிளான்ட்டு. அதில் வந்து டீ ஷேப்பு, இந்த டீ ஷேப்பில் இங்கே வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி இன்சர்ஷன் உள்ளே வந்து அந்த சீசியானை வைக்கிற அளவுக்கு ஒரு டீ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அந்த சீசியான், அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ட் இருக்கா, இன்னொரு பிளான்ட்டு, அதை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணி சுற்றியும் டேப் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பட் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்ரோச் கிராஃப்டிங்னா ஸ்டாக்கு, சீசியான் 2மே வந்து ரூட்டோட தான் இருக்கும். இந்த ஸ்டாக்குங்கிறது வந்து கீழே தரையோடு இருக்கும். இந்த சீசியாங்கிறது வந்து பாட்டில் வச்சு வளர்த்துருப்பாங்க. அப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கா, இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி சீசியான் இந்த பிளான்ட்டு அதில் கொஞ்சம் கட் பண்ணி இந்த 2யும் ஜாயின் பண்ணி டேப் போட்டுருவாங்க. டேப் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 to 4 வீக்ஸ் கழித்து அந்த டிப் இருக்கா, ஸ்டாக்கோட டிப்பு, அதையும் பேஸு, சீசியானோட பேஸையும் இந்த 2யும் அப்படியே தனியாக எடுத்து இங்கே வச்சு ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்ப்பாங்க. மண்ணில் வச்சு அது வளர்ந்துடும். அடுத்தது வந்து டங் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங்னா சீசியான ஸ்டாக்கும் வந்து ஒரே திக்னஸில் இருக்கணும். அப்புறம் அந்த 2யும் வந்து வெஜ்ஜு ஷேப்பில் கட் பண்ணணும். வெஜ்ஜு ஷேப்னா ஸ்லைடாக 2 வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, இந்த 2யும் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வெஜ்ஜு ஷேப்பில் கட் பண்ணி இந்த 2யும் அந்த சீசியானையும் ஸ்டாக்கையும் வச்சு டேப் போட்டணும். இந்த ஸ்டாக்குங்கிறது சாயிலோட கனெக்டடாக இருக்கும். அடுத்து க்ரௌன் கிராஃப்டிங். க்ரௌன் கிராஃப்டிங்கில் வந்து ஸ்டாக் வந்து பெருசாக இருக்கும், சீசியான் வந்து ஸ்மாலாக இருக்கும். இப்போ ஸ்டாக்னால் என்னன்னு பார்த்தோம், சாயிலோட இருக்குமா, இதான் ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. அதில் இங்கே வந்து ஒரு குட்டி ஹோல் வந்து நம்ம போட்டிருப்போம். இங்கே ஒரு குட்டி ஹோல், அதில் வந்து சீசியானுங்கிறது என்ன, இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட். அதை வந்து இந்த கிளெஃப்ட், இந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணது இந்த 2ம் சேர்ந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். இதுதான் வந்து க்ரௌன் கிராஃப்டிங். வெஜ்ஜு கிராஃப்டிங்னா ஸ்டாக் இருக்கா, அந்த ஸ்டாக்கில் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஹோல் கிளெஃப்ட் உருவாக்கி இந்த சீசியான் இருக்கா, சீசியானுங்கிறது இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்டோட ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மை வந்து கூர்மையாக கட் பண்ணி இந்த இதில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணி டேப் போட்டுருவாங்க. அதுதான் வந்து வெஜ் கிராஃப்டிங். இது ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும்.
கேம்பியம்னா நம்ம என்னன்னு தெரியும். அது வந்து செகண்டரி குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரியும். லேட்ரல் பிரான்ச்சஸ் அதெல்லாம் வந்து வளர்றதுக்கு கேம்பியம் தான் வந்து காரணம். அது 2ம் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அடுத்து லேயரிங்கில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இக்ஸோரா ஜாஸ்மினியம்னு சொல்லலாம். இதில் வந்து மவுண்ட் லேயரிங் ஏர் லேயரிங்னு 2 இருக்குது. மவுண்ட் லேயரிங்னா இப்போ இங்கே ஒரு செடி இருக்குது, ஜாஸ்மின்னு வச்சுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோமா, இந்த செடி வந்து இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே வந்து சாயில். இதை வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அந்த பிரான்ச்சு. அதை வந்து சாயிலோடு இப்படி வளைச்சி கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே ஒரு ஸ்டோன் கல்லை வச்சுட்டோம்னா இது சாயிலோட பைண்ட் ஆயிருமா. இது வந்து இங்கே ஒரு ரூட் ப்ரொமோட் பண்ணி இங்கே ஒரு செடி வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து நம்ம வந்து வேறு பக்கம் வச்சோம்னா அது ஒரு தனி செடியாக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஏர் லேயரிங். ஏர் லேயரிங்னா இங்கே ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச் வந்து திக்காக இருக்குமா, அதில் நம்ம வந்து தின்னாக்குறோம் கொஞ்சம் மட்டும் இந்த இடத்துல, அதான் கிரிடில்னு சொல்லுவாங்க. இங்கே தின்னாக்குறோம். அந்த தின்னாக்குனதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஹார்மோன்ஸ் வந்து கொடுக்குறோம். எதுக்குன்னா ரூட் இங்கே வந்து வர்றதுக்காக ஹார்மோன்ஸ், சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, அது கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் மாய்ஸ்ட் சாயில், ஈரப்பதமாக இருக்கிற சாயிலை வச்சு நம்ம வந்து பாலித்தீன் ஷீட் போட்டு கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 to 4 months கழித்து இங்கே ரூட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை தனியாக எடுத்து நம்ம வந்து சாயிலில் வச்சு வளர்த்தோம்னா இது ஒரு தனி பிளான்ட்டாக வளரும். இதுக்கு பேர் தான் ஏர் லேயரிங். அப்புறம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். கன்வென்ஷனல் மெத்தடோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தி பிளான்ஸ் ப்ரொடியூசர் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். இது வந்து பேரண்ட் பிளான்ட் மாதிரியே இருக்கும் யூனிஃபார்மாக. இப்போ நம்ம புதுசாக ஒன்று உருவாக்குறோம்னா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கையும் சிசியானையும் வந்து 2யும் ஒட்டுக்கா வச்சு நம்ம ஒன்று கனெக்ட் பண்ணோமா, அது ஒரு நியூ பிளான்ட். அதே மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் வர பிளான்ட்டும் அதே மாதிரி தான் வரும். அதான் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். இந்த மெத்தடை வச்சு நிறையா பிளான்ட்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக உருவாக்கிடலாம். அப்புறம் சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ், இன் அதர்ஸ் தி சீட்ஸ் ப்ரொடியூஸ் டு நாட் ஜெர்மினேட். சில பிளான்ட்டில் வந்து சீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு பனானானே சொல்லலாம், பனானா ட்ரீ. அது வந்து அப்படியே சீட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ஜெர்மினேட் ஆகாது, அதாவது முளைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து வளர்த்தாகணும். அதுக்கு வந்து இது அட்வான்டேஜாகவே இருக்குது. அப்புறம் சம் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். சொலனம் டியூபர்சம் இது வந்து மோர் எக்கனாமிக்கலாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது. அதான் அதுக்கு ஏன் எக்ஸாம்பிள் சொலனம் டியூபர்சம் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பட்டு வந்துடுதுல, அந்த பட்டு தானாகவே விழுந்து அது வந்து முளைச்சிரும், எந்த செலவும் அவ்வளோக்கா ஆக போகிறதில்ல. அதுதான் எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்காங்க. 2 different plants with desirable characters such as disease resistant and high yield. இப்போ ஒரு 2 different plant எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து high yield, நிறைய விளைச்சல் தரப்போகிறது. இன்னொன்று வந்து disease resistant, எந்த நோயுமே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட். இந்த 2யும் நம்ம வந்து கிராஃப்ட், அதான் நம்ம இப்போ சியான் ஸ்டாக்லாம் பார்த்தோம்னா அது 2யும் ஒட்டுக்கா வச்சு டேப் பண்ணணும், ஒரு நியூ பிளான்ட் உருவாக்கணும். அந்த மாதிரி இந்த ஹை ஹீல்டும் அப்புறம் வந்து இந்த டிசீஸ் ரெசிஸ்டண்ட், இந்த 2யும் வச்சு நம்ம ஒரு நியூ பிளான்ட் உருவாக்கலாம். அது வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. 2 கேரக்டருமே வந்துடுதுல்ல, ஒரே சமயத்தில் ஹை ஹீல்டும் வருது, இன்னொன்று வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும், நோய் இல்லாமல் வளரக்கூடிய பிளான்ட்டு வருது. இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா, இப்போ தெரியாமல் நம்ம ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டை வந்து நம்ம அந்த பேரண்ட்ஸ்லேருந்து நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பாக போயிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனாலே பேரண்ட் கிட்ட இருந்து தானே வரப்போகுது, அப்போ நியூ பிளான்ட்டும் வந்து வைரஸ் உள்ளதாக தான் இருக்கும். அப்புறம் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொபகேஷன் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர். இப்போ இந்த ஸ்டெம்மு, ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். புக்கில் பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க.
கரேஜ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வாட்டர் ஹைசிந்த். ஐகார்னியா கிராசிபஸ். வாட்டர் ஹைசின்க்கு பொட்டானிக்கல் நேம் என்ன? ஐகார்னியா கிராசிபஸ். இது வந்து இன்னவேசிவ் வீட் ஆன் வாட்டர் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ், லேக்ஸ் அண்டு ரிசர்வ்ஸ். இந்த தேங்கி தண்ணி இருக்குது, லேக்கு, பாண்டு, இந்த இடத்துலலாம் வந்து இது வருது. அதிகமாக இன்னவேசிவ் வீட்ஸ் அதிகமாக வந்துடுது. இட் இஸ் பாப்புலர்லி கால்டு டெரர் ஆஃப் பெங்கால். ஏன் இது டெரர் ஆஃப் பெங்கால்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அந்த வாட்டரில் இருக்கிற லேக் பாண்ட்ஸில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கொன்றுது. அதனால தான் இது வந்து டெரர் ஆஃப் பெங்கால்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள். இட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ரேப்பிட்லி த்ரோ ஆஃப்செட்ஸ் ஆஃப் ஆல் over the water body and depletes the dissolved oxygen and causes death of other aquatic organisms. அதான் அந்த ஆக்சிஜன் எல்லாம் இதை எடுத்துக்கிட்டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து இறக்குற மாதிரி ஆயிடுது. அப்புறம் இன்னொன்று புக்கில் இருக்குது, இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பஞ்சனன் மகேஸ்வரி, இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், பாட்டனிஸ்ட். அப்புறம் வந்து பிளான்ட் எம்ப்ரியாலஜிலையும் மார்ஃபாலஜிலையும் அனாட்டமிலையும் இவர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இதில் வந்து 1934 பார்ட்னராக சேர்ந்திருக்காரு. அப்புறம் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸுங்கிற ஒரு புக்கை வந்து 1950 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் பிளான்ட் மார்ஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று 1951 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.